ஹைட்ரஜன் உற்பத்தி பயன்பாடு மற்றும் ஏற்றுமதியில் உலகளாவிய மையமாக இந்தியா உருவாக்கும் முனைப்பில் செயல்படுவதாக பிரதமர் மோடி பேச்சு. பொது போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறு அறிவுறுத்தல். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு ஜாமீன் கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரும் காவல்துறை மனு மீது இன்று விசாரணை. சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் அனுசரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழக அரசு சார்பில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மரியாதை. இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை மீது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை, வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். விவாகரத்து தொடர்பாக தன்னிடம் கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார் ஜெயம் ரவி. மனைவி ஆர்த்தி பரபரப்பான குற்றச்சாட்டு. டாஸ்மாக் மதுக்கடைகளில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து ஆட்சி நடத்துவது ஏற்புடையது அல்ல. பிசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஆனா 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு. அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும். இன்னும் நாங்க ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போறோம். இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போறோம். அப்படிங்கிற மாதிரி போறது எந்த வகையில் இருக்கு. விழுப்புரத்தில் முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. வேஷ்டியை மடித்து கட்டிய அமைச்சர் மாணவர்களுடன் கபடி ஆடி மகிழ்ந்தார். மகாகவி பாரதியார் நினைவு தினத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன் உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 280 உயர்ந்து 53,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு 6,715 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. திருவண்ணாமலை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்து. விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் கவலைக்கிடம். நான் ஜோ பைடனும் இல்லை, டொனால்டு டிரம்பும் இல்லை. அமெரிக்க மக்களுக்கு புதிய ஆட்சியை கொடுக்கவே வந்திருப்பதாக கமலா ஹாரிஸ் சூளுரை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிரொலிக்கும் கருக்கலைப்பு சட்ட விவகாரம். பெண்ணின் அடிப்படையை அரசு நிர்ணயிக்க கூடாது என கமலா ஹாரிஸ் ஆவேசம். லடாக்கில் டெல்லி அளவான நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமிப்பது இந்தியாவுக்கு ஏற்பட்ட பேரிடர். அமெரிக்கா சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கவலை. கிருஷ்ணகிரியில் சாலை பணியை KP முனுசாமி தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு. கண்டனம் தெரிவித்து ராமன்தோப்பு பகுதியில் மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர். தமிழ்நாடு இளைஞர்களால் மது இல்லாமல் இருக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கி இருப்பதுதான் திராவிட மாடல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். வங்கக்கடலில் வீசும் சூறாவளியால் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து. ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனில் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தம். மறைந்த வணிகர் சங்க தலைவர் வெள்ளையனின் உடலுக்கு ஏராளமானோர் மரியாதை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் அஞ்சலி. கடலூரில் பள்ளியில் இருந்து மாயமான 4 மாணவிகள் 4 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு. மாணவிகளை துரிதமாக கண்டுபிடித்த காவல்துறைக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு. மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி விடுமுறை. புதுச்சேரி மாநில அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.